அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது குரு பயிற்சி பலன்களை பார்த்து வருகின்றோம். 2025 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெற உள்ள குரு பயிற்சியின் பலனுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை சொல்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொண்டு குறிப்படுத்தி கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்வை வாழ்ந்தால் நிச்சயமாக மகத்தான வெற்றிகள் கிடைக்கும். இந்த மேச ராசியினருக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நிலையிலே இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கு சனி பகவானினுடைய 12ஆம் வீட்டின் சனி, விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்டம், 2வது வருடம் முதல் கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயோ 7ரை சனி வந்துருச்சே அப்படின்னு புலம்புறதுக்கு அவசியமே கிடையாது, தேவையில்லை. ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகின்றது. கவலையே 7ரை சனி வந்தால் கவலைப்படாதீங்க, அஷ்டமத்துக்கு தான் நீங்கள் பயப்படணும் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த குரு பயிற்சி 7ரை சனியினுடைய தாக்கத்தை குறைக்கப் போகிறது, விரய சனியினுடைய விபரீதத்தை குறைக்கப் போகின்றது. கவலையே வேண்டாம், இது நிதர்சனமான உண்மை. ரைட். இப்போ மேச ராசியினருக்கு 3ஆம் வீட்டிலே குரு பகவான் வந்து அமர்ந்து ஆட்சி செய்ய போகின்றார். மேச ராசிக்கு குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் வீட்டினுடைய அதிபதியாக இருப்பார். உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த காலகட்டத்தில் பல அற்புத வாய்ப்புகளை அள்ளித்தரப் போகின்றார். குறிப்பாக ஆன்மீக விஷயங்களில் அளவற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரப் போகின்றார். ஆத்மீக சிந்தனைகளோடு வாழ்பவர்களுக்கு பல பேறுகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஆன்மீக விஷயங்களை மையமாக வைத்துத்தான் வேலை விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு வரப்போகின்ற சோம்பலை தவிர்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் என்னென்னா, தொழில் செய்பவர்களுக்கு, மேசராசி அன்பர்களுக்கு நிறைய கொஞ்சம் சோம்பல் வரும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாட்களை தள்ளி போட்டு வேலைகளை தாமதப்படுத்தக்கூடிய நிலை வரும். இதுக்குத்தான் தெய்வீக ஆசீர்வாதம் வேண்டும். அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தினால, ஆத்மீக தன்மைகளால், இறை வழிபாட்டினால இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ளலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுக்கிறேன். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளினுடைய உறவுகள் வலுப்படும். எல்லோருமே குடும்பத்தில் சகோதரங்கள் அன்பு பாசமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சியின் மூலமாக உருவாக போகின்றது. அதே நேரத்தில் தொழிலில் பல நிலைகளில் முன்னேற்றம். ஏன்னா கடந்த ஆண்டு 2ஆம் வீட்டிலே இருந்த குரு பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை தான் செய்திருக்கிறார். ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் 11ஆம் வீட்டில். இப்போ 12ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ போன தடவை நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கும். இருப்பினும் இந்த வருடமும் 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறதுனால பல அளப்பெரிய சாதனைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் முன்னேற்றம், பணியில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், வெளிநாட்டு தொடர்புகளில் முன்னேற்றம், இப்படியான பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே நேரத்தில் குரு பகவான் 7, 9, 11 இந்த 3 இடங்களும் உங்களுக்கு தெரியும், அற்புதமான இடங்கள்.
இந்த 3 ஸ்தானங்களை பார்ப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை சந்திப்பீர்கள். அதில் தான் வியாபாரங்கள் மிகச்சிறந்த நிலையில் இருக்கும். திருமண வாழ்வு, திருமணம் முடித்தவர்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். காதல் விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் கைகூடும். இது எல்லாமே அற்புதமான வாய்ப்புகள். அதே நேரத்தில் உறவுகள் கிட்ட வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய காலங்களாக இருக்கும். தொழில் நீங்கள் செய்கின்ற வியாபாரமோ இல்லை ஒரு சொந்த தொழில், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் கூட அது அந்த தொழில் விரிவடைந்து அடுத்த கட்டத்திற்கு போகும். இதனால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் தந்தையுடனான உறவுகளில் நிச்சயமாக முன்னேற்றம் வரும். ஏற்கனவே சின்ன சின்ன பிணக்குகள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில். அது எல்லாமே நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் குரு கடகத்தில் இருக்கும்போது, ஏன்னா கடகத்திற்கு போய் மீண்டும் மிதுனத்துக்கு வருகிறார். அப்படி போகும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சந்தோஷத்துக்குரிய காரியங்கள், சுபகாரியங்கள் வீட்டில் நிகழும். அதே நேரத்தில் வீட்டிலையும் சப்போஸ் கோயில்கள்லையும் பூஜைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். இல்லங்களில் பூஜைகள் செய்வீங்க, கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்வீங்க. அதே நேரத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள், குழந்தை பிறப்புகள் போன்ற சுப நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். டிசம்பர் மாதம் குரு 3ஆம் வீட்டில் வக்கிர நிலை அடைவதால் உடன் பிறந்தவர்களுடைய மனக்கசப்பு ஏற்படலாம். அதாவது சகோதரர்கள்ட்ட நல்ல அந்யோன்யமாக இருந்தது. இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுனத்தில் உச்சமடைகிறார் இல்லையா டிசம்பர். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள், மன கஷ்டங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக விவேகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். பணி இடங்களில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் சக ஊழியர்களோடு சில பிரச்சனைகள் வரலாம். இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அன்னெசரி வார்த்தை வாங்கி கொடுக்காதீங்க, பேசாதீங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும். இல்லைன்னா மனக்கசப்பு வந்துடும். பேச்சில் இனிமை வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா கனிவும் இனிமையும் எல்லாரை விட நாம தான் முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த மேசராசி அன்பர்கள். ஆகவே மற்றவர்களெல்லாம் உங்கள் வசப்படணும்னா, நீங்கள் அவர்களை வசியம் செய்யணும்னா இனிமையான வார்த்தைகளை பேசினால் மட்டும்தான் முடியும். அப்போ அதை நோக்கி நீங்கள் மற்றவர்களை வசியம் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு திருவாசகம் சொல்வார்கள், அன்பு கனிந்த நாவானது மனித இதயங்களை கவரும் காந்தக்கல். அன்பான வார்த்தைகள் மற்ற மனிதனுடைய இதயத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு காந்தத்தை போன்று செயல்படும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த அன்பு கனிந்த நாவானது மனித இதயங்களை ஈர்க்கக்கூடியது. கனிவோடு, பணிவோடு, பாசத்தோடு, அன்போடு பேசுகின்ற வார்த்தைகள் உங்களை உயர்த்தி உச்சத்தில் நிறுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. கடன் சுமைகள் குறையக்கூடியும். எதிரிகளினுடைய தாக்கங்கள் குறைந்து அவர்கள் மறைந்து ஒளிந்து விடுவார்கள். அதே நேரத்தில் இறை சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் மேலோங்கும். உடல் பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். வேலைக்கு காத்திருப்போர் வேலை கிடைக்கும். அதாவது யார் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து வேறு இடம், ஒரு கம்பல்லேருந்து வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டி வரும். அதே மாதிரி வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு இடமாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். வாரிசுகள்கிட்ட வீண் வாதங்கள் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்கள், வாகனங்களோ நகைகளோ வேறு யாருக்கு இரவல் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா பிரச்சனை வரும், அது மிஸ் ஆகிடும். அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் செய்யும் போது நீங்கள் அவசரப்படக்கூடாது. அந்த காலத்தில் நிதானமாக யோசிச்சு செய்யணும். கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
வரும்பொழுது அந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திருப்பி செலுத்தி விட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு திடீர் பதவிகள் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஆனால் வார்த்தைகளை வந்து நிதானம் வேணும். யாருக்கும் வக்காலத்து வாங்காதீங்க, ஜாமீன் போட்டுறாதீங்க. விவசாயிகள் அவங்களுக்கு தான் முதல் சொல்லியிருக்கணும், விவசாயிகளினுடைய வாழ்வு வளம் பெருகும். இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய அளவில் விவசாயம் செய்தாலும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் கடுமையான வெயில் காலங்கள் இப்போ வரப்போகுது. இந்த வெயில் காலங்களில் மிதமான முன்னேற்றமும் மழைக்காலங்களில் அபரிமிதமான முன்னேற்றங்களும் வரும். சில வேளைகளில் டிசம்பரில் வந்து சில பயிர்கள் வந்து நாசமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் கவனமான முறையில் தண்ணி தேங்கினால் பாதிப்பில்லாத பயிர்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றும்படி விவசாயிகளுக்கு மிக நல்லாக இருக்குது. அரசு பணியினருக்கு வந்து நிதானம் தேவை. கவனமாக இருங்க, கர்வத்தை அடக்குங்க. கர்வமே இருக்கக்கூடாது. நான் அப்படிங்கிற அந்த கர்வ பேச்சு வந்து வேண்டாம். கலைத்துறையினருக்கு மிகச்சிறந்த காலம், வாய்ப்புகள் வரும். அதாவது தேடிக்கிட்டு இருந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ தானாக தேடி வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல சபலத்தை நீங்கள் தவிர்க்க வேணும். இச்சைகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வெளியே இருக்கும், இல்லைன்னா அது பிரச்சனைக்கான காலமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் தேவை. அதே நேரத்தில் அவசரம் வந்து இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது. வாத்தியார் டீச்சர்ஸினுடைய பேச்சுக்களை வந்து கேட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு, கண்கள், அடிவயிறு போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதிலிருந்து உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். வாகன ஓட்டிகள் டிரைவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த நிதானத்தின்படி நீங்கள் வாகனம் ஓட்டும் போது எந்த பாதிப்புகளும் வராது. ஆகவே அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியானது பல நல்ல பயன்களையும் சில கெடு பயன்களையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆகவே அதீத அளவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 75லிருந்து 80% நற்பயன்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகின்றது. ஆகவே மிகுந்த உற்சாகத்தோடு, மன தெளிவோடு, சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக தெய்வ சிந்தனையோடு நீங்கள் காரியங்களை நகர்த்துகின்ற பொழுது இந்த ஒரு வருட காலம் விரயச்சனியாக இருந்தாலும் இந்த குருவினுடைய 3ஆம் கட்டத்திலே இருக்கின்ற இந்த குருவானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இந்த குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஆகவே இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் அதே நேரத்தில் தான தர்மங்களை செய்யுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், குழந்தைகளுக்கு உதவுங்கள். இப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக மகத்தான சாதனைகளடைந்து இந்த ஒரு வருட காலத்தில் மிகச்சிறந்த பலனை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.